ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். 1.5 கிலோ பாறை மீன் எடுத்துருக்கோங்க. வாங்க இதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்குங்க ஒரு அரை லெமன் எடுத்து அப்படியே லைட்டாக இதில் புழிஞ்சிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இதில் நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கு 1 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடருங்க, பிச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுதுங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாங்க. இதுலேயே 2 ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கலந்துக்குங்க. லைட்டாக தண்ணி கலந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீனுக்கு மசாலா தடவிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவிக்குங்க. எல்லா மீனையும் நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுட்டோங்க. இதை நம்ம ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மீன் மசாலாலாம் ஊறி ரெடி ஆகிடுச்சிங்க. வறுக்கங்க நான் தவா வச்சுட்டேங்க, அது காஞ்சிருச்சு. இதில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சுங்க. இதில் மெதுவாக அப்படியே நம்ம மீனை எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாங்க. இது மேலேங்க அப்படியே நம்ம கருவேப்பிலை வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். வீட்டில் அப்படியே மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதையும் நம்ம வறுத்துக்கலாங்க. இதையும் அப்படியே மெதுவாக திருப்பிக்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், ஊளி மீன் குழம்புங்க. அப்படியே எடுத்துங்க, சாதத்தில் போட்டு வறுத்த மீனை அப்படியே வச்சுங்க. வாங்க, சூடாக சாதங்க, ஊளி மீன் குழம்புங்க, நல்லா பிணைஞ்சிங்க. வறுத்த மீனை அப்படியே பிச்சிங்க. இதில் அப்படியே வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.